இந்தியனாக இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப பெருமையாக கருத வேண்டிய நிஸ்ரா சேட்டலைட் லான்ச், அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ராக்கெட் லான்ச், அந்த சேட்டலைட் லான்ச்சோட வீடியோ, இந்த கிளிப்பிங்கை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். 375 kilometers and increases velocity from 0.5 An operational philosophy unique to the steam ISR. When I say I, you say I. We complete ISRO. I. About 10 minutes into flight, the trajectory proceeds shut down. The satellite is separated increasing to an altitude of 745.5 seconds with a relative velocity of 7.5 meters per second. We are mere 25 seconds from the launch. 20 seconds. अभी दर्शक हमारे साथ बने रहिए। -4.8 seconds पर L40 का प्रज्वलन हम देखेंगे। I will count down 10, 9, 8, 7, 6, 5, 3, இதில் என்ன ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னால், இது வந்து ஒரு நாசா மற்றும் இஸ்ரோ இவங்க ரெண்டு பேருமே வந்து இணைந்து கொலாபரேஷனில் பண்ணக்கூடிய ஒரு சேட்டலைட் தான் இந்த பர்டிகுலர் சேட்டலைட். நிசாரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார் சேட்டலைட். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய சேட்டலைட்ஸ் கொலாபரேஷனில் அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒருத்தங்க எல்லாமே தயார் பண்ணுவாங்க, ஆனால் இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்து நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை எல்லாம் போதுமான வசதிகளெல்லாம் இன்னொருத்தங்க செய்வாங்க, இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்து அந்த அதாவது பார்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பல கொலாபரேஷன். ஆனால் இதில் என்னென்னா 50-50 ஈக்குவலாக ரெண்டு பேருமே சேர்ந்து செய்த ஒரு விஷயம் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 பில்லியன் இதுக்காக செலவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்களா, காசு மட்டும்தான் செலவு பண்ணிக்கினாங்களா, காசு மட்டும்தான் அப்படி அது மட்டும் கிடையாது. இதை தாண்டி என்னென்னா ஈக்குவலாக வந்து பங்கெடுத்துனாங்க. அதாவது இந்த பே ஸ்கேல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, வண்டி உங்களுது. அதாவது இப்போ நம்ம அனுப்பிச்ச அந்த ராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த ராக்கெட்டு பாடி அதெல்லாமே வந்து இஸ்ரோவுடையது தான். மற்றபடி டேட்டா அந்த மாதிரி தான் அது. இதில் முக்கியமான விஷயம் என்ன இந்த சேட்டலைட்டில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார் சேட்டலைட் அப்படின்றோம். இந்த சிந்தட்டிக் அபர்ச்சர் ரேடார் சேட்டலைட் அப்படின்ற இதில் 2 கண் இருக்குது. அந்த 2 கண்ணில் ஒரு கண் நாசா கொடுத்துச்சு, இன்னொரு கண் நம்ம இஸ்ரோ கொடுத்துச்சு. நாசா கொடுத்த கண் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு விஷயமே வந்து எக்ஸ்ரே ஆக்சில் உள்ளே போய் பார்க்கணும். இஸ்ரோ கொடுத்த கண் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து அப்படியே துல்லியமாக கேப்சர் பண்ணோம். அப்படியே அவ்வளோ ஒரு கிளாரிட்டியில் ஒவ்வொரு விஷயத்தையுமே கேப்சர் பண்ணக்கூடியது தான் வந்து இஸ்ரோ கொடுத்த சேட்டலைட். இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, பூமியில் நடக்கக்கூடிய எல்லா விதமான மாற்றங்கள், அதாவது நம்ம சொல்கிறோம் பனிமலைகள் இருக்குல்லையே, அந்த பனிமலைகள் எல்லாம் அப்படியே உருகுதுன்னு சொல்கிறோம். எவ்வளோ உருகுது, எந்த அளவுக்கு உருகுது அப்படின்றதும், ஒரு நிலநடுக்கம் வந்ததுன்னா அதனால் என்னென்ன பாதிப்பு, எந்த அளவுக்கு அதாவது சுருக்கமாக சொன்னால் ஒரு சின்ன விரிசல் இருந்தால் கூட இது துல்லியமாக வந்து நமக்கு அதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும். அப்போ இது எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு தெரியும் பூமி வந்து இப்படி சுற்றிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ பூமி இப்படி சுற்றிட்டு இருக்குன்னா சேட்டலைட் என்ன பண்ண தெரியுங்களா, சேட்டலைட் வந்து இப்படி சுற்றாது, அது இப்படி சுற்றும், நார்த் போல் டு சவுத் போல் சுற்றும். அப்போ பூமியும் சுற்றுது, இதுவும் சுற்றுது. அப்போ இதை இப்படி ஒரு ரவுண்டு இப்படி சுற்றிட்டு வரத்துக்கு, சேட்டலைட் சுற்றிட்டு வரத்துக்கு 100 minutes ஆகும். அப்போ இந்த 100 minutes ஆகும்போது அப்படியே அது இந்தியானா அந்த வேர்ல்டுமே தூக்கியிருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போது நீங்கள் வந்து இப்போ இந்த இடம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இங்கேருந்து ஆரம்பிச்சது, இப்போ இங்கே வரும்போது இது ஒரு கவர் பண்ணுச்சா, திருப்பி அடுத்த இது வரும்போது அடுத்த இதுக்கு அது வந்துடும். அப்போது ஒவ்வொரு இடத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டே வரும், ஒவ்வொரு பார்ட்டையும் ஸ்கேன் பண்ணிகிட்டே வந்துருக்கும். அப்போ ஒரு இடம் ஸ்கேன் பண்ணிச்சு, அடுத்த லெவலில் வரதுக்குள்ளே இதுவும் திரும்பியும் இருக்குது. அப்போ அந்த இடத்தையும் ஸ்கேன் பண்ணும், திரும்பி ஒரு தூரத்துக்குள்ள அதுவும் ஸ்கேன் பண்ணும். அப்போ ஒவ்வொரு இதையும் ஸ்கேன் பண்ணும். இந்த மாதிரி ஃபுல்லு இது ஸ்கேன் பண்ணி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் ரொட்டேஷன் வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த 12 days ஆகும்.
அப்போ 12 days வந்ததுக்கப்புறம் அந்த முன்னாடி 12 daysக்கும் இப்போ இருக்கிற 12 daysக்கும் என்னென்ன வித்தியாசங்கள், என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு. முன்னாடி இவ்வளோ இருந்ததுங்க, இப்போ இது இவ்வளோ இருக்குது. அதாவது ஒரு மலையை சொல்கிறேன், இப்போ இவ்வளோ இருந்தது பனிமலை இவ்வளோ இருந்தது. இது வந்து நான் ஒரு 12னா சுற்றிட்டு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இறங்கிருக்கு. அதாவது இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை ரெகுலராக போய் செக் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். இவ்வளோ காடு இருந்தது, காட்டில் இவ்வளோ அடர்த்தியாக இருந்தது. போன 12 நாளுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது இவ்வளோ அடர்த்தியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போ நடுவில் ஏதோ நடந்திருக்கு. இப்போ நான் பார்க்கும்போது இருக்குது, அடுத்த 12 நாளுக்கு கொஞ்சம் தகுது. அப்போது இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ரொம்ப ஒரு துல்லியமாக கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு சேட்டலைட்டை தான் இப்போ நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்தியாவுக்கும் யுஎஸுக்குமே இது ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா இந்த மாதிரி யாருமே ஒரு செஞ்சது இல்லை. ஸோ இதில் நமக்கு இன்னொன்று விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணாது. இது வந்து லைவ் சேட்டலைட்டை நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதாவது ஐயோ நிலநடுக்கம் வருதுன்னு எனக்கு சொல்லுமான்னு சொல்லாது. ஆனால் ஒரு விஷயம் நடந்து தான், அதனால் என்ன பாதிப்பு, எவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும் ஒரு சுனாமி வந்தது. சுனாமி வரதுக்கு முன்னாடி இந்த இடங்கள்லாம் எப்படி இருந்தது, சுனாமி வந்ததுக்கப்புறம் இப்போ எப்படி ஆச்சு, ஒரு புயல் வரத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது, புயல் வந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் ஆயிடுச்சு, நிலநடுக்கம் வரத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தது, நிலநடுக்கம் வந்ததுக்கப்புறம் எப்படி ஆச்சு, மலைகள் எவ்வளோ தூரம் வந்து அந்த ஐஸ் பனிகள் எல்லாம் வந்து கரைந்திருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து இதில் நமக்கு இதுவாக தெரியும். ஸோ இன்னும் நிறைய இந்த மாதிரியான சாதனைகள் கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து செய்யணும் அப்படின்னு நம்மளோட விருப்பம். நீங்கள் என்ன நிசாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்டில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.